சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதர், சாது சுந்தர் சிங், அவர் இப்போ இல்லை. 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். அவர் சீக்கிய மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால ரொம்ப டார்ச்சர் ஃபேமிலியில். சூசைட் பண்ணுற ரேஞ்சுக்கு போகும்போது தான் கர்த்தர் அவரை சந்தித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியமாய் நின்று எவ்வளோ எதிர்ப்புகள், பல இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு ஒரு நாளில் அவருடைய சொந்த ஊருக்கு வரார். அவருடைய புத்தகத்தில் படித்தது, சொந்த ஊருக்கு வந்தபோது அவர் ஒரு வீட்டில் குடியிருக்கிறார். அவங்க அப்பா அதை கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வாலிப வயசு வேற. அப்போ இவனை எப்படியாவது நம்ம லைனுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க இனத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசி ஒரு அழகான ஸ்திரீயை பேசி அவர் இருந்த ரூமுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசி மெதுவாக உள்ளே விடுறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஆள் வெளியே வரல. எல்லாரும் வெளியே நின்று சக்சஸ் அப்படின்னு இருக்கும்போது ஆள் வெளியே பைபிளோடு வருது. ஹல்லேலூயா. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இவா போய் அவரை மாத்திருவான்னு. ஆனால் அவர் போய் சுவிசேஷம் சொல்லி இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு வெளியே வராங்க. ஆமென். பாருங்க, கிறிஸ்துவோடு ஒருத்தன் இணைந்து இருக்கும் போது அவன் எந்த அளவுக்கு தூய்மையாக்கப்படுவான் என்றால், அவனை கெடுக்கணும்னு நினைச்சு ஒருத்தன் என்றானா கூட அவனும் தொடப்படுவான். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு அமெரிக்கா தேசம் நினைக்கிற ஒரு தேவ ஊழியர் ஒரு குறிப்பிட்ட ஊரில் அவருடைய வாலிப பருவத்திலையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட, அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் தேவன் அவரை சந்தித்தார், தேவன் ரட்சித்தார், ஒரு பெரிய ஊழியக்காரராக மாறுறார். அவர் போகிற இடத்துலலாம் டெலிவரன்ஸ், போகிற இடத்துலலாம் பெரிய க்ரூசைட், பெரிய பெரிய ரட்சிப்பின் கிரியைகள் நடக்கிறது. பல வருடம் கழித்து மீண்டும் தம் சொந்த ஊருக்கு வரும்போது இந்த சகோதரி பார்க்குறாங்க, அவருக்கு வந்திருக்கிறார், என்னுடைய பழைய பாய் ஃப்ரெண்டு வந்திருக்கிறார் அப்படி சொல்லிட்டு அந்த பெரிய க்ரௌட் நடுவில் சைடில் போய் நிற்கிறாங்க. இவர் நடந்து போகும்போது அவர் பிளான் என்னன்னா, இவருடைய கையை பிடிக்கணும் அப்படின்னு பிளான். இவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்படி கையை பிடிச்சிட்டு அவருக்கு பேரை சொல்லி இந்த ஸ்திரீ கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது அவரை ஒன்றுமே பண்ணல. அவர் இப்படி திரும்பி இப்படி பார்த்தார். அந்த இடத்துல முழங்கால் போட்டு அந்த அம்மா அழுதுட்டாங்க. அந்த இடத்துல முழங்கால் போட்டு இப்படி பார்த்ததும் அந்த சகோதரிக்கு தாங்க முடியல. அந்த இடத்துல தெய்வீக தொடுதல் அங்கே உண்டாகி அந்த கூட்டத்தில் முழங்கால் போட்டு அந்த இடத்துல இருந்து பாவ அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுத்ததாக அந்த ஊழியரை குறித்த ஒரு சாட்சியை நான் பார்த்தேன். இந்த அன்பில் பரிசுத்தங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அன்பே பெரியது. நம்ம மணிக்கூர் கணக்கா செய்கிற பிரசங்கத்தில் நடக்காத கிரிய நம்முடைய அன்பு தூய்மையாகும் போது அது வெளிப்பட ஆரம்பிக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதுல தான் ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை கொண்டு வந்து அவர் நிறுத்த விரும்புகிறார். இதுக்காக அனுப்பப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னையும் உங்களையும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்தி, எவ்வளவு பெரிய மேன்மை அது, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருக்கு முன்னாடி இருளில் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் வெளிச்சம் தந்து நம்மை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என பிதா சித்தம் வைத்து என்ன செய்தார் தெரியுமா? நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை. அப்ப ஒரு காரியம் நிச்சயம், கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா இது ரெண்டும் அடிபடும். எது ரெண்டும் அடிபடும்? அன்பில் பரிசுத்தம். நமக்குன்னு சில திருப்தி இருக்கு. டெய்லி ஜோம் பண்ணி பைபிள் படிச்சு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா நமக்கு ஒரு திருப்தி வரும். என்ன தெரியுமா? நான் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தமா இருக்கிறேன். இல்ல, தேவன் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்கள், எனக்கு ஏற்ற அப்படின்னா அவர் பார்த்து ஓகே சொல்லணும். இந்த புடம் இடுகிற அந்த கொல்லனாகட்டும் பாருங்க, பொன்னையோ வெள்ளியோ புடம் இடும்போது பார்த்துட்டு இருக்கிற நம்ம, சார் போதும் சார் ரொம்ப தீயில கிடக்குன்னு சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க. அவருக்கு ஓகே ஆகணும். அதுவும் வெள்ளியை புடமிடுறதை குறித்து இப்படி சொல்லுவாங்க, அந்த வெள்ளியை புடமிட்டு இப்படி பார்ப்பாராம். பார்க்கும்போது அதில் இவருடைய ஃபேஸ் தெரியணுமா. அது தெரியறது வர திரும்ப திரும்ப போட்டு எடுப்பாங்க. அவருடைய சாயல் நம்மில் எப்பொழுது வெளிப்படுகிறதோ அப்போதான் நம்ம கரெக்டாக பரிசுத்தமாக இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால தான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும்
அப்போ நான் அன்பில் பரிசுத்த, இதெல்லாம் சாத்தியமாகுமா? எப்படி சாத்தியம்? கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவில், கிறிஸ்துவுக்குள் என்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தொடரும் போது, வளரும் போது இது நிச்சயம் சாத்தியம் ஆகும். கிறிஸ்துவோடு கூட. ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்தார். எப்படி தெரிந்தெடுத்த கர்த்தர் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னேனா, இந்த பூமி எல்லாம் படைப்பதற்கு முன்னதாக கிறிஸ்துவுக்குள், அதாவது எல்லாருக்காக கிறிஸ்து மரித்தார். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. அது ஒரு பெரிய கேள்விதான். ஆண்டவர் வருகையை குறித்து உவமையை சொல்லும்போது 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தியுள்ள ஸ்திரீகள். அப்போ அந்த இடத்துலயே நமக்கு ஒரு கால்குலேஷன் ஓரளவுக்கு தெரியுது. என்ன கால்குலேஷன்? பாதி பாதி. அந்த பாதியில இந்த பக்கமா அந்த பக்கமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஆனால் அது நடுவில் நாம இந்த பக்கம் காணப்பட வேண்டும் என்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தெடுத்த தேவனுக்கு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். அவர் தெரிந்தெடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? 3 காரியங்களை செய்கிறார். ஒன்று, கிறிஸ்துவுக்குள் நம்மை ஜெனிப்பிக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்னா பிதா, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் கைகளை உயர்த்துவர். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டோம் அப்படின்னா மிகுந்த இரக்கம். இந்த வேர்டை கவனிக்கணும். எபேசியர் 1:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. உலக தோற்றத்துக்கு முன்னே இருக்கிறீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்தார். அப்ப உலக தோற்றத்துக்குமே தெரிந்தெடுத்தா அவர் என்ன செய்துதான் ஆகணும்? நம்மளை ஜெனிப்பித்துதான். ஆனா இந்த இடத்துல பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அவர் எப்படி ஜெனிப்பித்தார் தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்ததுனால ஜெனிப்பித்தார். இந்த அப்பாவுக்கு இவன் பிள்ளையா பிறந்ததுனால வேற வழி இல்லை இந்த சொத்தை இவனுக்கு. அப்படி இல்லை. இது உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்தார். ஆனா என்னை ஜெனிப்பித்தது எப்படி தெரியுமா? தமது மிகுந்த இரக்கத்தின்படி. ஏன்னா என்னை சுற்றி என்னை விட நல்லவங்க இருக்கிறாங்க. ஆமென். என்னை சுற்றி என்னை விட பெரியவங்க இருக்கிறாங்க. என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார் எத்தனையோ பேர். கொஞ்சம் பிராக்டிக்கலா நீங்க, அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க நமக்கு பாராட்டப்பட்ட அந்த இரக்கத்தை நினைக்கணும். ஏசா யாக்கோபு யாரை தெரிந்தெடுத்தார்? யாக்கோபை தெரிந்தெடுத்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் அப்படி சொல்றார். வெறுத்தேன்னா எனக்கு அவனை ஃபர்ஸ்டே பிடிக்கல அப்படி அல்ல அர்த்தம். 2 பேர்ல ஒரு ஆளை தெரிந்தெடுக்கணும். அவர் தெரிந்தெடுத்தது யாரை தெரியுமா? யாக்கோபை. எப்போ தெரிந்தெடுத்தார்? ஆண்டவர் ரெபெக்காள் வயிற்றுல இருக்கும்போதே ஆண்டவர் சொல்லிடுவார், மூத்தவன் இளையவனை. அப்போ இது உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் தெரிந்தெடுத்த. தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ வளர்ந்தாச்சு. வளர்ந்த பிறகு பார்த்தா 2 பேர்ல உண்மையிலே நல்லவன் யாரு? எதை வச்சு சொல்றீங்க? ஆமா, நீங்க கேட்டீங்க, நாங்க சொன்னோம். எதை வச்சு சொன்னீங்க? வாயை வச்சு தான் சொல்லுவோம். வேற எதை வச்சு சொல்லுவோம்? 2 பேர் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரி, நம்ம ஈசா கிட்ட கேட்போமா? உங்க 2 பிள்ளைங்கள்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படி கேட்டா கண்டிப்பா யாராவது சொல்லுவாங்க தெரியுமா? ஏசாவை தான் ஈசாக்கு சொல்வார். ஒன்று மூத்த குமாரன். இன்னொரு அவருடைய கேரக்டரை பாருங்க. தாவீது யாக்கோபை ஏமாத்துறான். அப்பா சொல்றாரு ஏசாட்ட, நீ போய் வேட்டையாடி எனக்கு பிடிச்சு கொண்டு வா. இந்த வேட்டையாடி பிடிச்சு கொண்டு வருது ரிஸ்கா, வீட்டில் இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அடிக்கிறது ரிஸ்கா? எது ரிஸ்க்கு?
ஆனால் இவன் வீட்டில் இருக்கிற ஆட்டை ஏசாவே அடித்து இதை நான் வேட்டையாடினது சொன்னால் அவர் நம்பாமல போவார். அவருக்கு மட்டன் தேவை. நீ வேட்டையாடினா என்ன, வீட்டில் ஆடினா என்ன? அவர் சாப்பிடாமல போக போகிறாரு. ஏமாத்திருக்கலாம். அவன் அப்பாவை ஏமாத்தணும்னு நினைக்கல. அவன் போகிறான். போயிட்டு வரதுக்குள்ளே நம்மால் என்ன பண்ணிட்டாரு, நேராக போய் அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன். அது எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், அது உம்முடைய தேவன் எனக்கு எல்லாவற்றையும். நான் போனதுமே மானிய முன்னாடி விழுந்துட்டு அதுவே படுத்துட்டு அப்படி சொல்லி பேசி இவர் ஏமாத்திட்டார். இப்போ திருப்பி யார் வரா? ஏசா வரா. ஏசா வந்ததும் எல்லா ஆசீர்வாதத்தையும் யார் வாங்கிட்டு போயிட்டா? யாக்கோபு வாங்கிட்டு போயிட்டான். இப்போ ஈசாக்கால ஏசாவுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படி இருந்தும் ஏசா சொல்கிறான், எங்கள் அப்பா இருக்கிறது வரைக்கும் நான் யாரை தொடமாட்டேன் தெரியுமா? யாக்கோவை தொடமாட்டேன். ஏன் தொடமாட்டேன் தெரியுமா? அது எங்கள் அப்பாவுக்கு வேதனையை கொடுக்கும். ஆனால் யாக்கோவு கொஞ்சமாக அது நினச்சானா, நான் இப்படி ஏமாற்றி வாங்கிட்டு போகிறது நாளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டுனா அப்பாவால் இது தாங்க முடியாது, அப்பாவால் இது எப்படி சகிக்க முடியும் நினச்சிருப்பாரா? நினைக்கவே இல்லை. நமக்கு காரியம் நடந்தால் போதும். ஆமென். இதுதான் யாக்கோபே. ஆனால் ஏசாவை பாருங்க, ஆமாம் இல்லை, எங்கள் அப்பாவுக்காக நான் துக்கிக்கும் நாட்கள் வரும். அது அர்த்தம் என்னன்னா, எங்கள் அப்பா ஒரு நாளில் மறிப்பாங்க. அதுக்கு பிறகு அவன் இவ்வளோ நல்லவனை விட்டுட்டு என்னில் என்ன கண்டி ஏனே. அது மட்டும் இல்லை, இன்னும் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவர் ஏசா என்ன பண்ணுவார்னா, இஸ்மவேல் குமாரத்தியை போய் என்ன பண்ணுவாங்க, விவாகம் பண்ணுவாப்புல. அது செட் ஆகாது எங்கள் வீட்டில். இப்போ யாக்கோபு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் 28:8 இருக்கு. இந்த ஏசா போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஏசா 9வது வசனத்தை பாருங்கள். கானானிய குமாரித்தையை போய் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா விவாகம் பண்ணியிருப்பான். 9வது வசனம் 28:9 வாசங்க. ஏசா இஸ்மவேலுக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் கானானிய குமாரத்திகளை போய் ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணிட்டு வரணும், விவாகம் பண்ணிட்டு வருவான். அப்படி வந்தது 8வது வசனத்தை பாருங்க. கானானுடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகி ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்திருந்ததுனால இஸ்மவேலுக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணி. எதுக்கு விவாகம் பண்ணா? யாக்கோபும் இல்லை, கானானிய குமாரத்திகள் வீட்டில் செட் ஆகல. அப்போ அப்பாக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னா பணிவிட செய்யறதுக்கு ஆள் வேணும். அவன் போய் கேரக்டர். நம்ம எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், எங்கள் அப்பா அப்படி பண்ணாங்க, எங்கள் தாத்தா இப்படி பண்ணாங்க, அதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒருவரும் எண்ணக்கூடாது. நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய 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 சுத்த கிருபை. அது ஆமென் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்னையா தேடினீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோர் கைகளை உயர்த்தி என்னையா அடிமை. அதாவது ஏசா செஞ்சது அன்னைக்கு ஒரு பிரமாணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே, அவர் அப்படி பண்ணிட்டு வந்தான். அதனால ஒவ்வொரு ஆளுக்கும் செட் ஆகிறத பார்த்து ஒவ்வொன்றும் தூக்கிட்டு வரக்கூடாது. நான் சொல்றதுனுடைய அர்த்தத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இது எங்க அம்மாவுக்கு பிடிக்காது, இது எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், அப்படி ஒவ்வொன்றும் கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் நியமித்ததே ஒன்று தான். அந்த ஏசாவுடைய ஹார்ட்டை நான் சொல்றேன், ஏசாவுடைய ஹார்ட். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் போய் நேசித்து கொண்டு வந்தது வீட்டுக்கு செட் ஆகலை. இப்போ யாக்கோவும் இல்லை, அவரும் வேட்டையாட வெளியே போயிடுவார். அவன் வீட்டில் அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக யாராவது வேணும். அவன் இப்போ என்ன பண்ணான், ஆபிரகாம் குமாரத்தி அப்படிதான் இருக்கு. அப்போதான் அப்போ
ஆபிரகாம் மரித்த போது ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒருமித்து அடக்கம் பண்றாங்க. அப்போ அந்த சீசன்ல ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் என்ன வரல தெரியுமா? சண்டை வரல. என்ன இருந்தாலும் சகோதரர்கள் தானே. அவன் அப்படி பார்க்கறான். சரி, அப்பாவை இப்படியாவது அவர் வயசு காலத்துல அப்பா ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்துட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பா நடந்து ஏன்பா போறீங்க? என் கூட பைக்கில் வாங்கப்பா, நான் பாரதிபுரத்தில் கொண்டு போய் விடுறேன்ப்பா. அவனுடைய நோக்கம் என்னன்னா ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிக்கணும். அப்பா கூட அப்பா பைக்கில் ஏறினதும், அப்பா பெட்ரோல் அடிச்சுட்டு போகலாமா? மகனே என்கிட்ட காசு இல்லைப்பா. அப்பா பைக்கில் போகிறது வயசு காலத்து நல்லதில்லை, இறங்கி நடந்து வாங்க. ஆமாம், அதாவது இந்த மனுஷனால் இனி எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதும் பெற்றோரையே கைவிடுகிற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை சொல்லிட்டு இருக்கிறேன். உலகங்களை பற்றி நம்ம எதுக்கு பேசணும்? எத்தனை பேர் அங்கே சேரிட்டிக்கெல்லாம் கொடுப்பாங்க, மிஷினரிகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க, எங்கெங்கேயும் கொடுப்பாங்க, பெற்றோரும் கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவரே வட இந்தியாவை ரட்சியும், ஆண்டவரே. அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஜெபமா இருக்கும். வீட்டில் பெற்றோர் தண்ணிக்கு துடிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு பண்ணாவது வாங்கி தர மாட்டாங்களே ஏங்கிட்டு இருப்பாங்க. எத்தனை யாக்கோபுகள் இப்படி இருக்கிறோம். இந்த ஏசா கேட்குறான், அப்பா இந்த ஒரு ஆசீர்வாதம் தானப்பா, வேற ஒண்ணுமே கிடையாதாப்பா, எல்லாமே வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. நீ இருந்தாலும் இருப்ப, ஆனாலும் அவன் கீழே தான் இருப்ப. நீ எல்லாம் எனக்கு ஒரு அப்பாவா? அவன் வேட்டையாடுறவன், மிருக குணம் உள்ளவன் ஏசா. அவன் ஒரு அம்பு எடுத்து தகப்பனை கருணை கொலை பண்ணியிருக்கலாம், பண்ணல. அவன் பார்க்குறான், சரி தம்பி யாக்கோபு போயிட்டான், கானானிய ஸ்திரீ இங்கே செட் ஆகாது, வீட்டிலேயே சேர்க்க மாட்டேங்கிறான். அவன் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் கஷ்டம்னா கூட இருக்கிறதுக்கு போ. ஆபிரகாம் குமார்த்தி எவ்வளவு நல்லவனா பார்த்து கத்த தெரிந்தெடுத்திருப்பாருன்னா. யாக்கோபை பத்தி ஆண்டவர் சொல்றாரு கேளுங்க, நீ பிறந்ததுல இருந்தே துரோகம் பண்ணுவா என்று எனக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை நமக்கு தேவன் பாராட்டின அந்த மிகுந்த இரக்கம். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி, சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதி தாக்கினாரே. சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து, கைகளை உயர்த்தி சொல்வோம், கல்லாரைய பாடிடுவே. ஆமென். உள்ளம் நோருக்கின, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஜெனிப்பிக்கிறார், தேடி வருகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறான்? புது சிருஷ்டி. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது அவரிடத்திலிருந்து அந்த இரக்கத்தை பெறுகிறோம். இரக்கம் என்ன இரக்கம்? அவருடைய இரத்தம் நம்மை பாவங்கள் அற சுத்திகரிக்கிறது. ஒரு சின்ன கரை இல்லாதபடிக்கு முழுமையான சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது. விடுவிக்கப்பட்ட நிலை. ஆமென். இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவான். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. இனி எனக்கும், அதாவது நம்ம மன்னிப்பை பெறுறதுல திருப்தி அடைகிறோம். எனக்கு நான் போனேன், நான் பண்ண தப்ப நினைச்சு ஆண்டவர்கிட்ட அப்படி பெருமூச்சு விட்டதும் மன்னிச்சிட்டாரு. ஒரு தேவ பிள்ளை மன்னிப்புல மட்டும் திருப்தி அடையக்கூடாது. இனி அந்த பாவம் என் வாழ்க்கையில இல்லைங்கிற ஒரு அனுபவத்தில் வரணும். அதுதான் உண்மையான டெலிவரன்ஸ். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மன்னிப்பு கேட்போம். அவர் இரக்கமுள்ள தேவன். ஆமே. எத்தனை முறை கேட்டிருப்போம். ஆமே. நம்ம யூதாச துரோகிமோ, யூதாஸ் ஒரே ஒரு வாட்டி தெரியாம காட்டி கொடுத்துட்டான். அவனுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, அதாவது நான் ட்ரிவாண்ட்ரத்தில் சவுண்ட் இன்ஜினியரிங் கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அங்கே இருந்த ஒருத்தர் ஒரு மூவி எடுத்தார். அந்த மூவி என்ன அப்படின்னா ஒரு அவார்டு ஃபிலிம் மாதிரி எடுத்தார். அதில் என்ன அப்படின்னா யூதாஸ் கேரக்டரை வச்சு யூதாஸும் ஜீசஸும்
இதுதான் அந்த கேரக்டர். அதில் வந்து என்னை வந்து மியூசிக் பண்ண சொல்கிறதுக்காக என்கிட்ட வந்து அந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறாங்க. யூதாஸை நாங்கள் வந்து யூதாஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறோம், நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படி கேட்கும்போது பைபிள் ஸ்டோரியை வச்சு யூதாஸ் வந்து இயேசுவோடு கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதாவது ஒவ்வொரு இடத்துல இயேசுவை வந்து நிறைய வாட்டி பிடிக்க வருவாங்க. பிடிக்க வர இடத்துலலாம் அவன் வந்து என்ன பார்க்குறான் அப்படின்னா இயேசு எஸ்கேப் ஆகிறத பார்க்குறான். அதாவது இயேசுவை பிடிக்க வருவாங்க, இயேசு என்ன செய்வார்? மறைந்து போவார். இதை வந்து 3 வருஷமாக யார் பார்த்துட்டு இருக்கிறா? யூதாஸ் பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி பார்த்தவன் அவன் என்ன டிசைட் பண்ணிட்டான் தெரியுமா? எப்படியும் அவரை பிடிக்க வந்து அவர் என்ன செஞ்சிருவார்? மறைஞ்சு போயிடுவார். நம்ம என்ன பண்ணுவோம்? கிடைக்கிறத வாங்குவோன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான்? வாங்கிட்டு அவர் மறைந்து போவார் நினைக்கும் போது அவர் மறைந்து போகல, அவர் பிடி கொடுத்துட்டார். பிடி கொடுத்ததும் அவருக்கு தாங்க முடியலை. தாங்க முடியாதது அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த வெள்ளிக்காசை தூக்கி போட்டான். இப்படி ஒரு உலகத்தான் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு உலகத்தானுடைய அந்த பார்வையில் அவங்க பைபிளை வந்து பார்க்குறாங்க. அது வந்து 2008 நான் சொல்கிறேன். எனக்கு இன்றைக்கும் அது வந்து அவன் போட்டுட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது இவனும் கம்பில் தொங்குறான், அவரும் கம்பில் தொங்குறாங்க. யூதாஸ் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா அவர் உனக்காகவும் சேர்ந்து தொங்கி இருப்பார். ஆமே, கொஞ்சம் வெயிட் பண்ணி. சி, யூதாஸ் ஒரு வாட்டி காட்டி கொடுத்தான். ஒரு வாட்டி. நம்ம எத்தனை வாட்டி காட்டி கொடுத்துட்டு யூதாஸ் தூக்கி எறிஞ்ச நம்ம தூக்கி எறியல. நம்ம இன்னும் இடுப்பெல்லாம் கட்டி வச்சுட்டு மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆமென். மன்னிப்பு கிடைக்குது அவருடைய இரக்கத்தினால. நமக்கு மன்னிப்பு மட்டுமல்ல தேவை, மீட்பு தேவை. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தேவை? மீட்பும் தேவை. மீட்பு தேவை. அந்த மீட்பு தான் ஆண்டவர் சொல்ற, நானும் உன்னை குற்றவாளியா தீர்க்கல, இனி அப்ப நான் இனி பாவம் செய்யக்கூடாதுன்னா எனக்கு அந்த டெலிவரன்ஸ் தேவை, எனக்கு அந்த மீட்பு தேவை. எகிப்தியனுக்கு என் மேல இனி அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னா எனக்கு வந்து மன்னிப்பு மட்டும் கிடைத்தால் போதாது, அந்த எகிப்து எல்லையிலிருந்தே என்னை எங்க கொண்டு வந்திருக்கணும்? வெளியே கொண்டு வந்திருக்கணும். அதற்காகவே அனுப்பப்பட்ட ஒருவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன், ஒரு நான் தான் வாசல் அப்படிங்கிறார். நீ எனக்குள்ள வந்தாதான் வெளியே போக முடியும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற டோருக்கு ஓப்பனே ஆகாது. நீ இயேசு கிட்ட வந்தா உனக்கு ஒரு டோர், ஒரு புதிய பிகினிங் கிடைக்கிறது. முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுவதில்லை. இதோ நான் என்ன செய்கிறேன்? புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ இயேசுவினிடத்தில் வரும்போது தான் அந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? மிகுந்த இரக்கம் வைத்து ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னை விட எத்தனையோ பேர் இந்த இயேசு அழுகையை பார்த்து நமக்கு என்ன தோணும் தெரியுமா? கொஞ்சம் இறங்கி இருக்கலாம்ல ஆண்டவரே, கொஞ்சம் இறங்கி இருக்கலாம்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் என்னுடைய அநாதி ஸ்நேகத்தை, அவருடைய லவ்வே என்ன லவ் தெரியுமா? அது யார் மேல வச்சார் தெரியுமா? யாக்கோபு மேல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும், இதுக்கு பின்னாக பரலோகம் பாராட்டின கிருபை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எதற்குமே உதவா இயேசுவே. இப்போ கிறிஸ்துவுடன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். வேதம் தெளிவான சத்தியம் சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், யோவான் 3:3, மறுபடியும் ஒருத்தன் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான். நான் சர்ச்சுக்கு ரெகுலரா வர்றதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. நான் மறுபடியும் பிறக்கணும். நான் மறுபடியும் பிறக்கணும்னா
நான் எந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் உட்பட பரலோகத்துக்கு போகணும்னா யாருடைய தயவு தேவை தெரியுமா? அதனாலதான் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். என்னுடைய நாளை காண அவன் ஆசையாயிருந்தான். கண்டு களி கூர்ந்து. எப்படி களி கூர்ந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஆண்டவருக்கு தெரியும்ல எப்படி களி கூர்ந்திருப்பான். அப்பாடா வந்துட்டாரு. இனி நம்ம எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. ஜெனிப்பிக்கிறார். இரண்டாவதாக ஆமென், அவரோடு கூட அவர் மரித்து பிழைத்திருக்கிறது போல நாம. அப்ப அடுத்து என்னது? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவம். கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்படுகிற நிலை. இரண்டாவது, கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்படணும்? அடக்கம் பண்ணப்படும். ரோமர் 6:4 வாசியுங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து. நீங்க இந்த வசனத்தெல்லாம் கவனிச்சீங்களா? நம்மளை யாரோட சேர்த்து வச்சுதான் ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா? கேப்ரியல் கூட கிடையாது, மீகாவேல் கூட கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? இதை விட பெரிதான மேன்மை இல்லைன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா.